பித்ருதோஷம் என்ற தோஷம் எதனால் உண்டாகிறது என்று பார்க்கலாம். தாத்தா, தந்தை ஆகியோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை சரியாக செய்யாமல் விடுவது, இறுதி காலத்தில் அவர்களை தவிக்க விடுவது, உதாசீனப்படுத்துவது, அதை ஒதுக்கி வைப்பது. அதேபோல் தந்தை, தாத்தா ஆகியோர்களுக்கு வாழ்வதற்கு ஏதேனும் ஒரு வழி செய்து தராமல் இருப்பது. தாய், பாட்டி ஆகியோர்களுக்கு சோதனை கொடுப்பதன் மூலமாக தந்தை, தாத்தா ஆகியோர்களை வருத்தப்பட வைப்பது. தந்தை மற்றும் தாத்தா ஆகியோர்களுக்கு இறந்த பின்பு செய்ய வேண்டிய திதி பரிகாரங்களை முறையாக செய்யாமல் இருப்பது போன்ற காரணங்களால் பித்ருதோஷம் ஒரு ஜாதகத்தில் உண்டாகிறது. இதன் விளைவாக திருமண தடைகள், பாலரிஷ்ட தோஷங்கள் குழந்தைகளுக்கு உண்டாவது, அதேபோல் ஆண் வாரிசுகள் இல்லாமல் போவது, பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் உண்டாவது போன்ற பாதிப்புகளை உண்டாக்கலாம். பித்ருதோஷம் உண்டாவதற்கு முக்கிய கிரகமாக இருப்பது சூரிய பகவானாகும். சூரிய பகவானுக்கு பித்ருக்காரகன் என்று சிறப்பு பெயர்கள் உண்டு. இந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருந்தால், சூரியனோடு சேர்ந்து அந்த ஜாதகத்திற்கு சுப அம்சங்களை தரக்கூடிய கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அதே போல் முக்கியமாக ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் வீடும் 9ஆம் வீடும் பித்ருஸ்தானங்கள், இந்த 5ஆம் வீடு 9ஆம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அந்த வீட்டின் அதிபதி கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ ஒரு ஜாதகத்தில் பித்ருதோஷம் உண்டாகிறது. அதே போல் சர்ப்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேதுக்கள் பித்ருதோஷத்தை உண்டாக்குவதற்கு முக்கிய கிரகங்கள் ஆகும். அந்த கிரகங்கள் சூரிய பகவானோடு தொடர்பு பெற்றிருந்தாலோ அல்லது 5 அல்லது 9ஆம் வீட்டின் அதிபதி கிரகங்களோடு தொடர்பு பெற்றிருந்தாலோ இந்த பித்ருதோஷமாகப்பட்டது ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜாதகம் பித்ருதோஷம் உண்டாகிருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாகும். அதாவது சூரிய பகவான் 8ஆம் வீட்டில் மறைந்து போனதும், சந்திரன் கூட சேர்ந்து அமாவாசை அமைப்பில் பிறந்ததும், சூரிய பகவான் இவ்வாறு மறைந்திருக்கும் ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டின் அதிபதி கிரகம் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட அவரும் ராகு கிரகத்தோடு சேர்ந்தது சர்வ கிரகத்தினால் பாதிக்கப்பட்டது. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி கிரகம் 7இல் அமர்ந்தாலும் அது மாரகஸ்தானமாக அமைந்தது. 9ஆம் ஸ்தானத்தை இந்த துலாம் லக்னத்துக்கு பகை கிரகமான குரு பகவான் சென்று சேர்ந்திருப்பது, இது போன்ற இத்துடன் நவாம்சத்திலும் லக்னத்திற்கு 9ஆம் ஸ்தானத்தில் மாந்தி அமைந்திருப்பது, நவாம்ச லக்னத்துக்கு 9ஆம் ஸ்தானத்திற்கு அதிபதியும் ராசிக்கும் 9ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நவாம்சத்தில் 8ஆம் வீட்டில் சென்று அமைந்திருப்பது, இங்கேயும் சூரியன் சந்திரனுடைய அமாவாசை தோஷம் ஏற்பட்டிருப்பது போன்ற தன்மையின் காரணமாக பித்ருதோஷம் ஏற்பட்ட ஜாதகமாக இந்த ஜாதகம் அமைந்துவிட்டது.